வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ ரஹ்மான் டேவில் டியர்ஸ். லெட்ஸ் வெல்கம் கிரிக் கார்த்தி ஆன் போர்ட். டப்படில்லீரே அரோரு மச்சான், எப்படி ரோர் போட்டாங்களா? மஜாவான ஒரு மேட்ச். நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கு என்னதான் ஆச்சு? சாம்பல் மேடுகளும் சூழும் புகைமண்டலம்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டினியூஸா 7க்கு 7 ஜெயிச்சு வந்தானுங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே பாத்தீங்கன்னா 4க்கு 4 தோத்து இப்ப சிஎஸ்கேவும் ஜிடியும் ஒரு பக்கம் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளே ஆஃபுக்கு அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆர்ஆர் வேற இருக்காங்க. இடையில வந்து பஞ்சாப் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பாத்தீங்கன்னா எப்பயோ பஞ்சாப்லாம் குவாலிஃபை ஆயிருவாங்கங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு. அங்க இருந்து இப்ப வந்து இந்த நிலைமைக்கு அவங்களே புஷ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தோணுது. அந்த அதர் ஹேண்ட் டெல்லி வந்து இன்னைக்கு ஒரு இன்டென்ட்டே இல்லாம தான் வந்தாங்க மேட்சுக்கு. ஏன்னா ப்ரீ மேட்ச்லயே வந்து அக்ஷர் பட்டேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அவங்களுக்கு இன்னும் டோர்னமெண்ட்டே ஓவர் ஆகல, பட் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு டோர்னமெண்ட் முடிஞ்சுச்சு, நாங்க இனிமேல் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5 சேஞ்சஸ் பண்ணி டீமை கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி இருந்துமே பஞ்சாப் வந்து இன்னைக்கு டெல்லிட்ட வந்து தோத்துருக்காங்க. இன் தேர் ஹோம் கிரவுண்ட், தரம்சாலா இஸ் தேர் ஹோம் கிரவுண்டுங்கும் போது அங்க வச்சு டெல்லி அடிச்சு ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. போன மேட்ச்ல வந்து பஞ்சாப் வந்து டெல்லியை 260 சேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டு போட்டு வந்தாங்க, செம்ம சேஸ். ஆனா இந்த மேட்ச் அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் வந்து டெல்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டெல்லி பேட்டிங் லைனப்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப்ப ஒரு 2-3 எண்ணிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அப்படிதான் இருந்தாங்க. அப்படிங்கும் போது அப்படி இருக்க பஞ்சாப் டீம் வந்து டெல்லி வந்து இன்னைக்கு 210+ சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ரிவெஞ்ச் வீக் முடிஞ்சாலும் ரிவெஞ்ச் வீக் தாண்டி ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். சொல்லிருங்க எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து ஐ மீன் மழைனால அபெண்டட் ஆச்சு. 7 மேட்ச்ல லாஸே இல்ல. அடுத்த 7 மேட்ச் லாஸ் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிதான் இந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 4 லாஸ். லைக் இந்த இப்ப இருக்க கான்பிடன்ஸ்ல டோன்ட் கெட் சர்ப்ரைஸ்ட் இஃப் பஞ்சாப் கிங்ஸ் ஆர் நாட் மேக்கிங் இட் டு த பிளேயர்ஸ் தான் சொல்லுவேன். லைக் அவங்க வரலைனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணி ஆடுறாங்க. லைக் அந்த டீம் செலெக்ஷன்லேயே வந்துட்டு அவங்க பண்ற இதா இருக்கட்டும், ஃபீல்டுல என்னதான் அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே டெரிபிளா தான் ப்ரோ இருக்காங்க. இந்த ஃபீல்டு வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அதாவது ஒரு மேட்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி எப்பவுமே நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது கிளட்ச் மொமெண்ட்ஸ், அதாவது இந்த கேச்சஸ் வந்து 50-50 வர கேச்சஸே ஹோல்ட் பண்ணாதான் மேட்ச் மாறும். அப்படின்றப்போ உங்களுக்கு 100% வர கேட்சே உங்களால ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா, எனக்கெல்லாம் வந்து அந்த டேவிட் மில்லர் அடிச்சு பிரப்சிமரன் கேட்ச் பிடிச்சார்ல, அதெல்லாம் விட்டுருவாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டேன். அது விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி அது ஆக்சுவலா விட வேண்டியதுதான், எப்படி அவர் கையில சிக்குச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் அந்த மனநிலையில தான் நல்லா இருக்கேன். நீங்க வந்து மேட்சஸ்ல வந்து கேட்சஸ் ஹோல்ட் பண்ணலைன்னா நீங்க மேட்சஸ் டெஃபினட்டா லூஸ் பண்ணதான் போறீங்க. அந்த டீமோட கான்பிடன்ஸ் வந்து எவ்வளவோ பாதிக்கும். அந்த அந்த கேட்சஸ்னால வந்துட்டு டீமோட கான்பிடன்ஸ் அவ்வளவா பாதிக்கும். அதான் ப்ரோ எனக்கு சொல்ல ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. என்ன சொல்றது, என்ன இது பண்றதுன்னு தெரியல. ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. எனக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள் எங்களை டாப் ஆஃப் த டேபிள்ல உட்கார வச்சிருக்காங்க, அதுவரை எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் சிஎஸ்கே ஃபேனா இருந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேனுக்கு இது ஒரு அட்வான்டேஜான ஒரு மேட்ச் தான். பஞ்சாப் கிங்ஸ் தோக்குறது சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜான மேட்ச் தான். பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கேவும் இப்போ ஓரளவுக்கு சேம் பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ இனிமே வந்து வெரி டஃபா இருக்க போகுது. பிரியாங்க் ஷாரியா வந்து ஒரு டெரிஃபிக்கான ஸ்டார்ட் கொடுத்தாரு, வச்சு ஸ்டார்க்கெல்லாம் நிமித்துனாரு. ஒரு டெரிஃபிக்கான ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அட் சம் பாயிண்ட் வந்து அவர் ஸ்லோ ஆயிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. 24 பால்ஸ்ல 50 அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்த 10 பால்ஸ்ல வெறும் 6 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாருங்கும் போது அங்கேயே அவங்க ஸ்லோ ஆயிட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஆடி கொடுத்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு இன்னைக்கு மொரட்டு நாக்கு ஒன்று ஆடினாரு. ஒரு 36 பால் 59 ஆடினாரு. ஒன் பெஸ்ட் நாக்கு இந்த மேட்ச்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சது. அதுக்கப்புறம் கூப்பர் கான்லி அடிச்சதா இருக்கட்டும், சஷாங்க் சிங் வந்து வந்த உடனே போயிட்டாரு, ஸ்டானிஸ் வந்த உடனே போயிட்டாரு. கூப்பர் கானலையுமே இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி ஆடி இருக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா தரம்சாலான்னு எடுக்கிறப்ப உங்களுக்கு கிரவுண்ட் டைமென்ஷன் வந்து ரொம்ப சிறுசு. 62 மீட்டர் 64 மீட்டர்ல உங்களுக்கு 6, 30 யார்ட்ஸ் இருக்கிறத தாண்டி இன்னொரு 30 யார்ட்ஸ் போனீங்கன்னா 6, அந்த மாதிரி இருந்துச்சு கிரவுண்டு. மிஸ் டைம் ஷாட்லாம் பயங்கரமா 6 போயிட்டு இருந்துச்சு பிரியாங்க் ஷாரி ஆடும் போது. அந்த அந்த சுச்சுவேஷன்ல வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி ஆடி இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கன்ஃபார்மா தரம்சாலா டியூ கொட்டி தீத்துரும். இன்னைக்கும் நம்ம பார்த்தோம், அப்படியே எண்ணெயை ஊத்துற மாதிரி இருந்துச்சு கிரவுண்ட்ல, அவ்வளோ டியூ இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன்ல இவங்க இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி ஆடி இருந்தா இவங்களுக்கு ஒரு பெட்டர் குஷன் கிடைச்சிருக்கும். அந்த மொமெண்ட்ஸை விட்டாங்க.
ஷியான் செக்டே வந்து ஒரு 8 பால்ல 21 அடிச்சதால தான், அந்த ஒரு குயிக் ஃபயரா அடிச்சதால தான் இந்த ஒரு டோட்டலுக்கு வந்து அவங்களால வர முடிஞ்சது. இல்லாட்டி முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச் முன்னாடியே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. அண்ட் என்னதான் ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் அவ்வளவு ரன்ஸ் கொடுத்தாலும் குரூஷியல் விக்கெட் ஆஃப் ஸ்டாய்னிஸ் அண்ட் சஷாங்க் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. பேக் டு பேக்கே எடுத்து கொடுத்துட்டாரு. பட் அப்படி எடுத்து கொடுத்துமே பஞ்சாப் அந்த இடத்துல நிக்கவே இல்லை. லாஸ்ட் ஓவர்ல ஒழுங்கா ஆடல. பட் அந்த ஓவருமே ஷியான் ஷெட்டி டேக் ஆன் பண்ணி அடிச்சதால தான் இந்த ஸ்கோர் வந்துச்சு. 10 ஓவர் 12 ஓவர் வரையும் சூப்பரான பேட்டிங் ஆடினாங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கப்புறமே ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு எனக்கு தோணுது, கன்சிடரிங் த கிரவுண்ட் அண்ட் த டியூ ஃபேக்டர். மேட்சை வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து இவன் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல எப்பவுமே வந்துட்டு சேஸ் பண்ற டீமுக்கு தான் எப்பவுமே ஒரு பியூர் அட்வான்டேஜ். அது டாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஃபேக்டர், கன்சிடரிங் டியூ அப்புறம் அந்த கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ்ன்றப்போ அங்கேயே வந்து அவங்க மேல ப்ரெஷர். நீங்க எவ்வளவு போர்ட்ல போட்டாலும் நீங்க வந்து டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் தான். அப்படின்றப்போ வந்துட்டு நீங்க கடைசிவரை நீங்க ஸ்லோவே பண்ணக்கூடாது, கடைசிவரை போயிட்டே தான் இருக்கணும். அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து எனக்கு அந்த இதுலயே வந்து பிரியான் ஷாரியாவோட நாக்கு நல்ல நாக்கு தான். பிரப்சிமரன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஃபெயில் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. லைக் அவர் உண்மையிலே பயங்கரமான கேப்பபிள் பேட்ஸ்மேன், இந்தியாக்கெல்லாம் ஆடணும் நம்ம பேசியிருக்கோம். லைக் அந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஸ்ரேயஸ் ஐயரோட நாக்கு இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அவரோட அவரோட இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவான நாக்கு வந்து இதுவரை நம்ம சேசிங் அப்போ வந்து தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீசன்லயே இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நம்ம அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அவர் வந்து மோஸ்டா ஃபெயில் தான் இருக்காரு. அது இன்னைக்கு வந்து அந்த நாக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ஆனது வந்து பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. கடைசி வந்து ஸ்டார்க் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பால்ல ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. 3ஆம் பால் வந்த பால் 6 சூரியன் செஜ். அதுதான் அந்த மென்டாலிட்டி கொடுக்குது. லைக் அந்த ஓவர் வந்து 16 ரனுக்கு போச்சு. ஈவன் அந்த ஓவர்ல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவுட்டா இருக்காரு, சசாங்க் சிங் அவுட்டா இருக்காரு. இருந்தாலும் 16 ரன் போச்சுன்றப்போ அவரோட மென்டாலிட்டியை சொல்லுது. நம்ம எத்தனையோ தடவை பேசியிருக்கோம், சூரியன் செஜ் வந்து ஒரு நல்ல கமோடிட்டியா இருக்காரு, அவர் வந்து த்ரூ அவுட் த சீசன் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு ஓவரே போடல. இன்னைக்கு வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம்லயுமே ஸ்பின்னர்ஸ் பவுலே பண்ணல. எல்லாமே அவுட் அண்ட் அவுட். 2 டீமுமே பேஸ் பவுலர்ஸ்னு போயிட்டாங்க. லைக் இவங்க டீம்ல பவுலிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்க்க வந்துட்டு பிரியான் சாரே பயங்கரமா டேக்கன் பண்ணிட்டார் ஸ்டார்டிங்ல. அவங்க டீம்ல இன்னைக்கு எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா போட்ட பவுலர்ஸ் வந்துட்டு ஒன்னு வந்து முகேஷ் குமார் நல்லா போட்டாரு. அக்யூப் நபி வந்துட்டு இத்தனை மேட்சஸ் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஓரளவுக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்துட்டு இன்னைக்கு டீசென்டா போட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவர் போட்ட செகண்ட் ஓவரோ தேர்ட் ஓவரோ வந்து உண்மையில ரொம்ப டீசென்டா போட்டாரு. இல்ல, அக்யூப் நபி போட்டது ஆக்சுவலி ரொம்ப டெரிஃபிக்காவே போட்டார். நான் டீசென்ட் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ரஞ்சி டிராஃபில இருந்து வராரு. அந்த இடத்துல அவருக்கு ஸ்விங்கிங் தான் அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்விங் தான். இன்னைக்கு வந்து பிச்சில் ஸ்விங்குக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னா சூப்பரா போட்டாரு. நிறைய பால் மிஸ் டைம்ல தான் போச்சு. அவரோட பால்ஸ் நிறைய மிஸ் டைம்ல தான் போச்சு. கிளீனா அவர் அடிக்கவே இல்லை. அதே மாதிரி அவர் அந்த 4 ஓவர் கொடுத்து முடிச்சது வந்து அக்ஷர் பட்டேலுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிச்சில் கொஞ்சம் அசிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு 4 ஓவர் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாம இருந்ததும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ப்ரோ தோணுது. ஏன்னா மிஸ் டைம் ஷாட்ஸ்லாம் 6 போதுங்கும் போது ஸ்பின்னர்ஸ் சும்மா நீ மிஸ் டைமா அடிச்சாலே போய் சேர்ந்துரும்ன்ட்டு தான் யோசிச்சிருக்காங்க. ஸோ அது என்னை பொறுத்தவரையும் அது ஒரு குட் மூவா தான் தெரியுது. அண்ட் முகேஷ் குமாரும் சூப்பரா போட்டாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு போட்டது வந்து மாதவ் திவாரி. வித் பாலும் சரி வித் பேட்டும் சரி, மாதவ் திவாரி ரொம்பவே நல்ல ப்ராஸ்பெக்டா தெரியுறாரு, நல்ல ஆல்ரவுண்ட் ப்ராஸ்பெக்டா தெரியுறாரு. இந்தியன் டீம்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பெருசா அந்த அளவுக்கு வரதில்லை. நம்ம ஒரு ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி அந்த மாதிரி சொல்லலாம். பட் அவ்வளவு பெருசா நிறைய பேர் வரதில்லைங்க. அதுவும் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் வந்ததுல இருந்து பெருசா யாருமே வரதில்லை. நீங்க சிவம் டூபேன் கூட சொல்லுவீங்க. பட் அவ்வளவு பெருசா யாருமே வரதில்லை. மாதவ் திவாரி சொல்ற மாதிரி இந்தியன் டீம்லன்னு சொல்லிட்டேன். நான் இந்தியன் டீம்ல இருந்தாலும் எனக்கு கிடைச்சது அதுதானே. அதனாலதான் நான் இந்தியன் டீம்னு சொல்லி சொன்னேன். மாதவ் திவாரி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெல்லு போட்டாரு. ஆக்சுவலி சின்ன கிரவுண்டுங்கும் போது 4 ஓவர் 40 எனி டைம் டேக்கபிள். அதே மாதிரி ஆப்போனன்ட் 200 அடிச்சிருக்கும் போது 4 ஓவர் 40 இட்ஸ் டேக்கபிள். அதுல 2 விக்கெட் வேற எடுத்து கொடுத்திருக்காரு. பட் தட்ஸ் வெரி குரூஷியல். மாதவ் திவாரி இன்னைக்கு நல்லா போட்டாரு. லுங்கி இங்கடி அந்த கடைசி ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்தாரு, கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஓவராலாவே அந்த பவுலிங் அட்டாக் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீசென்டாவே பண்ணாங்க. எக்ஸப்ட் அந்த ஸ்டார்க்கோட இனிஷியல் ஃபியூ ஓவர்ஸ்ல அடிச்சு பேத்துட்டாங்க. அதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓவராலா இந்த பவுலிங் அட்டாக் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீசென்டா பண்ணாங்க. பஞ்சாபோட பவுலிங்க்கு போயிருவோம். பஞ்சாபோட பவுலிங்ஸ் பத்தி நீங்க தான் பேசணும். என்ன கன்சிஸ்டன்டா ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருந்தா கன்சிஸ்டன்டா 200 கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்களே எல்லா மேட்சுமே. முன்னாடி இருந்து வேலு ப்ரோ சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க நோட் பண்றீங்களான்னு தெரியல, எல்லா மேட்சும் அவங்க 200 கொடுத்துட்டு இருக்காங்க, இது வந்து என்னைக்கு ஹர்ட் ஆக போகுதுன்னு. அது உண்மையிலேயே லிட்டரலா ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு வந்து பென் ராஷியஸை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. பென் ராஷியஸ் வந்து
நீங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பவர் பிளேல சூப்பரா போடுவாரு. அவர் ஸ்விங்கு இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும்போது பயங்கரமா போடுவாரு. இன்னைக்கு வந்து யாஷ் தாக்கூர் உங்களுக்கு செகண்ட் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் செகண்ட் ஓவரே பிரெண்டாஷியஸ் தான் கொண்டு வந்திருக்கணும். அவரை நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணாம அவர் பின்னாடி கடைசி வரைக்கும் வச்சுட்டு பாலுக்கு வந்து பால்ல வந்துட்டு ஸ்விங்கு போனதுக்கு அப்புறம் வந்து சீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து நீங்க அவரை யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அடிதான் வாங்க போறாரு. அப்படி அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் ப்ரோ இன்னைக்கு வந்து திருப்பி வந்து லாக்கி ஃபெர்கூசனை டிராப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து லாக்கி ஃபெர்கூசனை நீங்க ஒரு டோட்டல் டிஃபெண்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா லாக்கி ஃபெர்கூசனை உங்களோட ஸ்குவாட்ல வச்சுக்கணும். நீங்க நீங்க இம்பாக்ட் சப்ல வச்சு கூட 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆள் கொண்டு வந்துக்கோங்க. ஆனா லாக்கி ஃபெர்கூசன் உங்களுக்கு வந்து இதுல கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க வந்து நிறைய முன்னாடி போடுற பவுலர்ஸ் தான் ப்ரோ இருக்காங்க இந்த டீம்ல. நீங்க மார்க் ஆன்சனா அவங்க யூஸ் பண்றது இல்ல. நீங்க மார்க் ஆன்சன் இன்டர்நேஷனல் எங்க போடுறாருன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேல போடுவாரு. ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல போடுவாரு. இன்னைக்கு யாஷ் தாக்கூர் கொண்டு வந்து பவர் பிளேல போட வைக்கிறாங்க. ஆனா விஜய்குமார் வைசாக் மாதிரி பவுலர் இருந்தா டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஆனா விஜய்குமார் வைசாக் டிராப் பண்ணிட்டு யாஷ் தாக்கூரை கொண்டு வந்து திருப்பி பவர் பிளேல யூஸ் பண்றாங்க. சரி பெண்டார்ஷியஸை யூஸ் பண்ணிட்டாச்சும் வந்து விஜய்குமார் வைசாக் கொண்டு வந்து நீங்க டெத்ல பவுல் பண்ண வச்சிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. கம்ப்ளீட்டா வந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. நீங்க 5 பவுலர்ஸ் தான் போறீங்க, எப்பவுமே 5 பவுலர்ஸ் தான் போறீங்க. உங்களோட 6வது பவுலர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான். நீங்க 4 ஓவரு அதுல வந்து 2 ஓவர் வந்து ஸ்டாய்னிஸ், 1 ஓவர் வந்து பென் டார்ஷியஸ், இன்னொரு ஓவர் வந்து யாஷ் தாக்கூர் தான் போட்டு அந்த 53 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். கிரீஸ்ல இருக்கிறது வந்து டேவிட் மில்லர்னா அப்படின்னு சொல்லிட்டா 4 ஓவர் நீங்க பவுல் பண்ணாம இதை கொடுத்துட்டு மேட்சை முடிஞ்சு கை கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க டியூ இருந்துச்சு, டைமென்ஷன்ஸ் மேட்டர். பட் வந்து யுசின்றவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு. இந்த மாதிரி இதுல நீங்க வந்து ஒரு ஓவர்ல வந்துட்டு 15 ரன் கூட போட்டோம். ஆனா அக்ஷர் பட்டேலோட விக்கெட்டை ஒரு 10வது ஓவர் எடுத்திருந்தாருன்னா மேட்ச் எங்க போயிருக்குன்னு பாத்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல் வந்து அந்த மிடில் ஆர்டர்ல ஆனது வந்து ஒரு 15வது ஓவரோ நீ ஒரு ஓவர்ல 2 6 கூட 3வது பால் விக்கெட் எடுத்து அவர் வந்து தூக்கி போடக்கூடிய பவுலர். நீ அடி என்ன அடிக்கணும், பலூன் ஆகும் பால். நீ பலூன் ஆகி அது 6 போகாம அங்க டாப் எஜ் ஆகி மேலே ஏறலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட் இன்னைக்கு மேட்சை மாத்தி இருக்கும். அந்த மாதிரி அந்த யுசிக்கு வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் நடுவில் தள்ளி விட்டு இருந்தா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு நீ கடைசி வரை கொண்டு போகணும்னு அவசியம் இருந்திருக்காரு. இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். தெரியல அவங்க டீம் பண்றாங்க, நானும் இதே பண்றேன்னு பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஜிடிக்கு ஆப்போசிட்டா வந்து வாஷிங்டன் சுந்தரும் சாய் சுதர்சனும் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யுஸ்வேந்திர சஹலுக்கு ஓவரே கொடுக்கல, ஒரு ஓவர் தான் போட்டாரு. அதை ஒழிச்சு வச்சு கடைசி ஓவர் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கையில கொடுத்து நீ டிஃபெண்ட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாரு? அதே தான் இன்னைக்கும் பண்றீங்க. யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். திருப்பி அதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிட்டே இருக்க போறீங்கன்னா எனக்கு புரியல. இன்னைக்கு வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியல, கன்சிஸ்டன்டா வந்துட்டு கீப்பருக்கு வந்து ஒய்டு போடுற பாலா விட்டு 1 கீப்பர் பிடிக்க மாட்டாரு 2 1 2ன்னு பிரப்சிம்ரன் கன்சிஸ்டன்டா பால் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நீ என்னதான் இருந்தாலும் நீ கீப்பர், நீ வந்து அந்த இடத்துல வரப்போதும் தெரியும். பால் வந்து அவ்வளவு பேச கூட வரல. ஒய்டு 4 போச்சு இன்னைக்கு, அவ்வளவு பேசலாம் வரல. நீ எப்படியாவது தடுக்க வச்சு ட்ரை பண்ணும். அது வந்து ரொம்ப போர் ப்ரோ. அதுலயே எனக்கு தெரிஞ்சு 15 ரன் 16 ரன் என்னமோ லூஸ் பண்ணாங்க. ஒய்டு 4 ஒய்டு சிங்கிள் போகுது, ஒய்டு 2ன்னு நான் பார்த்த 6 ஓவர் 4 தடவை 5 தடவை போகுது. இதெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாது. இந்த லெவல்ல வந்து இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. ஹேவ் டு டூ பெட்டர் வித் இந்த மாதிரி விஷயத்துல. அதெல்லாம் இட் வில் காஸ்ட் மேட்சஸ் ஃபார் யூ. இல்ல ஒய்டுல 17 ரன் மொத்தம் வந்திருக்கு இந்த மேட்ச்ல. 17 ரன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஜஹலை வந்து 10-12 ஓவருக்கு மேல கொண்டு வர்றது வேற. ஏன்னா டியூ வந்துருச்சு, பயங்கரமா செட்டில் ஆயிருச்சு. அப்ப கொடுக்கறது நானே ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு ஓவர் தள்ளி இருந்தாங்கன்னா ஸ்டாய்னிஸ்க்கு ஒரு ஓவர் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நீங்க ஸ்டாய்னிஸ் மாதிரி ஒரு பவுலரை கூட்டு போய் இவனுக்கு 4 ஓவர் பேங்கபிள் பவுலர்னு போனீங்கன்னா கண்டிப்பா மேட்ச் ஜெயிக்க போறது கிடையாது. ஸோ அதை வந்து அவங்க ஏத்தணும். போன மேட்ச் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்ததான். ஸ்டாய்னிஸ் கையில டெத் ஓவர் பால் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 ரன் இருக்கானா சேஃபா உட்காந்துருவேன் கையை தூக்கிட்டு, பேட்டிங் டீம் கோனா வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்னைக்குமே நடந்துச்சு. ஸ்டாய்னிஸை வச்சு பேத்து விட்டாங்க. அண்ட் பென் டார்ஷியஸ் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. பட் கடைசியில அவரை போட்டு நொறுக்கிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஒருத்தர் தான் இன்னைக்கு டீசெண்டா போறாரு. எஸ் தாக்கூருமே ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்பெல் கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டாரு. என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே டிசி வந்து அந்த ஹோப்பை விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வர பேட்ஸ்மேன் எல்லாமே அட்டாக்கிங் மைண்ட் செட்ல போயிட்டே இருந்தாங்க. அதுதான் டெல்லிட்ட வந்து மிஸ் ஆச்சு. அவங்க வந்து ஒரு ஷெல்லுல போயிட்டாங்க. கொஞ்சம் நின்று ஆடிடுவோம், கன்சால்டேட் பண்ணி ஆடிடுவோம், பின்னாடி ஸ்டாய்னிஸ் இருக்காரு, பின்னாடி சஷாங்க் இருக்காரு, அப்ப அவங்க வந்து அடிச்சுக்குவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து அவங்க ஒரு ஷெல்லுக்கு போயிட்டாங்க. இந்த பஞ்சாப் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கல. அவங்க வந்து விக்கெட்ஸ் போனாலுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பியூர்லி தே ஆர் டவுன் இன் தேர் கான்பிடன்ஸ் தான் இன்னைக்கு தோணுச்சு. நான் டெல்லி பேட்டிங்க்கு வந்தேன்னா அவங்க வந்து எங்கேயுமே வந்து விடவே இல்லை மேட்சை. அவங்க வந்து மேட்ச்ல இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க என்னதான் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தான் சான்ஸ் கொடுத்தாங்க. சஹில் பராக் கொடுத்தாங்க, அபிஷேக் போரல், இன்னைக்கு கேஎல் ராகுல் ஒரு அன்பார்ச்சுனேட்டா வந்து அவருமே அவுட் ஆயிட்டாரு. கேஎல் ராகுல் 9 ரன்ஸ், அதுக்கப்புறமே கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 12 ரன்ஸ் ஆஃப் 17 பால்ஸ். அவங்க டாப் ஆர்டர்ல 4 பேர் ஃபெயில் ஆயிருந்தாலுமே
அவங்க வந்து இந்த டோட்டல் வந்து சேஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னா ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு மில்லர் அண்ட் அக்சர் பட்டேல் கொடுத்து தான் ஆகணும். அந்த இடத்துல அவங்க ஸ்டிச் பண்ண பார்ட்னர்ஷிப் ரொம்பவே இதா இருந்துச்சு. எனக்கு அந்த மில்லர் வந்து பிளாட்டா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க, அப்படியே 10 மீட்டர்ல போச்சு, சல்லுன்னு புல்லட் மாதிரி போச்சு. அந்த சிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சது மில்லர் குட் டச் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் டியூ வேற இருக்கு, மில்லர் வந்து நிறுத்த முடியாது டியூலா இருந்தா. தப்பான டைம்ல வந்து அவுட் ஆயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவர் இருந்த வரையும் போட்டு க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அதர் ஹேண்ட் அக்சர் பட்டேல் இப்படி அடிப்பாருன்னு பஞ்சாபே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஏன் டெல்லி மேனேஜ்மெண்ட்டே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் அந்த மொத்தம் இப்ப 11 மேட்ச் ஆடிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மேட்ச்ல அவர் அடிச்ச ரன்ஸ் வந்து 77 என்னமோ தான். ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 74, அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல மட்டும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 186ல வந்து அடிச்சு நொறுக்கிருக்காரு. ஸோ ஹியூஜ் கிரெடிட்ஸ் அக்சர் பட்டேல். என்னமோ தெரில, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸோட வீக்கா இது மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அக்சர் பட்டேலும் வந்து இன்னைக்கு ஒரு க்ரூஸ் பண்ணி அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் கிரெடிட்ஸ் டு அசுதோஷ் சர்மா. அசுதோஷ் சர்மாவும் அந்த இடத்துல சூப்பரானாரு. அசுதோஷ் சர்மாவோட ஒரு ஆளுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா மாதவ் திவாரி. அவர் உள்ள வந்து ஆடின கான்பிடன்ஸ் தான் ப்ரோ நான் பேசுறேங்க. ஆக்சுவலி அவர் நினைச்சிருந்தா சிங்கிள் தட்டி அசுதோஷ் சர்மா கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு ஓரமா ஒரு சைட்ல நின்று வேடிக்கை பார்த்துருக்கலாம். நான் ஏன் சிங்கிள் தட்டி கொடுக்கணும், நான் நின்று இந்த மேட்சை முடிச்சு தரேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் நல்லா பின்னாடி போயிட்டு லேட்டா ஒரு கட்டாடி அங்க ஒரு 4 அடிச்சாரு. அதே மாதிரி கேப் வந்து சூப்பரா பியர்ஸ் பண்ணி ஆடினாரு. அந்த சிக்ஸுமே ஜஸ்ட் கிளியரிங் த பவுண்டரியில இருந்தா, பட் அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இருந்துச்சு, என்னால கிளியர் பண்ண முடியும், அதை கிளியர் பண்ணி காமிச்சாரு. அசுதோஷ் சர்மா சொல்லவே வேணாம், நம்ம பஞ்சாப் ஆடிட்டு இருக்கும் போது இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். தே டிடன்ட் யூஸ் ஹிம் வெல் டிசின்னு தான் நான் சொல்றேன். நிறைய மேட்சஸ் டிராப் பண்ணாங்க, மில்லரையுமே நிறைய மேட்ச் அவங்க டிராப் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் தான் நீங்க அவங்களுக்கு மேட்சே ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி லைக் விக்கெட்ஸே அவங்களுக்கு போயிருச்சு. ஒரு 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ட்ரிஸ்டன் சப்ஸும் அவுட் ஆகிறாரு. அந்த இடத்துல இருந்து மேட்சை மூவ் ஆன் ஆகணுன்றப்போ அவர் கன்சிஸ்டன்டா ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ண விடாம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொண்டு போயிட்டு மில்லர் கையில கொடுத்துட்டு, இருந்தாப்பா பார்த்து என்னால முடிஞ்சளவு கொண்டு வந்துட்டேன், நீ பார்த்து முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. அது சூப்பரா பண்ணாரு. மில்லருமே நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளாட் சிக்ஸ் எல்லாம் இறங்கி வந்துட்டு லெக் ஸ்டெம்ப்ல வந்த பால் ப்ரோ, அது தூக்கி சரியான ஷாட். அது பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஷாட்ஸ்ல. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே நல்ல நல்ல டிசிஷன்ஸ் எடுத்திருந்தா நான் முன்னாடி இருந்து நிறைய பேர் வந்து டிசிஏ பிளே ஆஃப் சான்சஸ் சொல்லியிருப்பாங்க ப்ரோ. அதே மாதிரிதான் நானும் டிசிக்கு வந்து நல்ல பிளே ஆஃப் சான்சஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்க டீம் அப்படிப்பட்ட டீம், அந்த டீமை வச்சுட்டு இவங்க வந்து பிளே ஆஃப்க்கே போக முடியாது, எங்களால நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லி ஆடுறது என்ன ஏத்துக்க முடியல. பட் இப்ப ஸ்டில் ஆல்மோஸ்ட் அவங்க ஐ மீன் இந்த வேர்ஜ் ஆஃப் எலிமினேஷன் தான். லைக் ஏன்னா நிறைய டீம் நல்ல பாயிண்ட்ஸோட கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி டீம் வந்து ஏன் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடலன்றது எனக்கு பெரிய வருத்தம் தான் ப்ரோ. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஆட வரும்போதே நான் வந்து ஆல்ரெடி பிளே ஆஃப்ல இருந்து அவுட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து வராங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க பவுலிங்ல விக்கெட் எடுக்கும் போது பார்த்தோம், ஒரு செலிப்ரேஷன் இல்ல, ஒன்னு இல்ல, ஏதோ டெட் ரப்பர் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க மேட்ச். இப்ப நம்ம வந்து ஒரு சீசன்ல ஆர்சிபி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 6 தோத்துட்டு அதுக்கப்புறம் கம்பீட் பண்ணி அந்த 0.01 சான்ஸ்ல வந்து பிளே ஆஃப் வந்ததையும் பார்த்துருக்கோம். சிஎஸ்கே அதை ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேத்து நடந்த மேட்ச்ல எல்எஸ்ஜி அவங்களுமே அந்த இதுல தான் இருக்காங்க. பட் எவ்வளவு தூரம் அவங்க கம்பீட் பண்ணாங்க, அந்த லாஸ்ட் பால் வரையும் காம்படிஷன் கொடுத்தாங்க. அண்ட் எம்ஐயும் பார்த்தோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்க ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து ஆடுறோம்னு சொல்லி இந்த லாஸ்ட் பால் வரையும் கம்பீட் பண்ணி ஆடினாங்க. அந்த கான்பிடன்ஸ் ஏன் டெல்லிக்கு இல்ல, ஏன் ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. இந்த மேட்ச் அவங்க தோத்துருந்தா மேபி அடுத்த மேட்ச் உங்க சொல்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கும் பொழுது இவ்வளவு தூரம் ட்ரை பண்றது எனக்கு புரியல. இன்னைக்கு மட்டும் சாஹில் பராக்கு பதிலா நிதிஷ் ராணா சாஹில் பராக்கு பதிலா நிதிஷ் ராணா ஆடி இருந்தாருன்னா இன்னமுமே செம்ம எஃபெக்டிவா இருந்திருக்கும். நான் ஐம் நாட் பிளேமிங் சாஹில் பராக், பட் நிதிஷ் ராணா அந்த மாதிரி ஒரு பிளேயர். அவருமே அடிச்சா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிற பிளேயர். ஆனா பட்டுச்சுன்னு வைங்க தெரிச்சிருவாரு, 40-50 ரன் போட்டு நொறுக்கிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் இன்னைக்கு டிராப் பண்ணிட்டு வந்தாங்க, கிவ் அப் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. நீங்க அந்த சிம்பிள் உங்க பக்கத்துல உங்க பாயிண்ட்ஸ் டேபிள் உங்களுக்கு பக்கத்துல ஈன்னு சிம்பிள் வர வரையும் அவங்க போராடணும். அது இன்னைக்கு டெல்லிட்ட வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங். நீ என்னதான் பண்ணு, நீ மேட்சை என் கையில தான் கொடு, எப்படி வேணா கொடு, நான் தோத்து போவாங்கிற மாதிரி தான் பஞ்சாப் இன்னைக்கு வந்து தோத்து போயிட்டாங்க. போன மேட்ச்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க டெல்லி ஜெயிக்கிற மாதிரி இன்டென்ஷன்ல இருக்கதா, எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் ஜெயிக்கிற மாதிரி இன்டென்ஷன்ல இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க டெல்லிக்கு. டெல்லி அந்த மாதிரி தான் ஆடினாங்க, பட் இருந்தும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா பஞ்சாப் எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றேன்னு பஞ்சாப் சொல்றேன், இவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல ஆட மாட்டாங்க, பிளேயிங் லெவல்ல இருந்தே அதான் பண்றாங்க. பஞ்சாப் கிங்ஸோட பிளே ஆஃப் சான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து 13 பாயிண்ட்ல ஸ்டக் ஆயிருக்காங்க. இன்னும் வந்து 3 பாயிண்ட் கண்டிப்பா தேவை. அதாவது 2 மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஏதாச்சும் ஒரு மேட்ச் தோத்துக்கலாம், பட் ஸ்டில் வந்து நெட் ரன் ரேட் வில் கம் இன் டு பிளே.
பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க போற மேட்ச் வந்து ஒன்னு மும்பை கூட, இன்னொன்னு ஆர்சிபி கூட, இன்னொன்னு எல்எஸ்ஜி கூட. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல எல்எஸ்ஜி ஏக்கனால் நடக்குது. மிச்ச 2 மேட்சுமே தர்மசாலால நடக்குது. இதுல வந்துட்டு ஆர்சிபி மேட்ச் கூட யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். தயவு செய்து மும்பை மேட்சும் எல்எஸ்ஜி மேட்சும் தோத்துறாதீங்கடா. இது 2 மேட்ச் தோத்தீங்கன்னா, இது 2ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் தோத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பொட்டியை கட்டிடலாம். அடுத்த மேட்ச் பொட்டியை கட்டிடலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மும்பை கூட தோத்துட்டாலே பொட்டியை கட்டிடுவாங்க. ஸோ யா, லைக் பீக்ல இருந்துட்டு சரியான டவுன்ஃபாலை பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி எந்திரிப்பாங்களான்றது வந்து அடுத்த மேட்ச்ல பார்ப்போம். அவங்க வந்து இந்த மேட்சஸ் ஜெயிக்கணும்னா, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தரம்சாலால அவங்க ஜெயிக்கணும்னா அவங்க டாஸை வின் பண்ணி சேசிங் எடுத்தா மட்டுமே அவங்களுக்கு வாய்ப்பு. நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கேன்னு நினைக்க வேணாம், அதுதான் உண்மை. ஏன்னா மும்பைட்டையும் அந்த பேட்டிங் பவர் இருக்கு அவங்கள்ட்ட, அது எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கு. இவங்க பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் வந்து 200 கொடுத்துக்கிட்டே இருக்காங்கும் போது இவங்க எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்கிற மாதிரி டீம் மும்பையும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி சொல்லவே வேணாம், டியூ இருக்க கண்டிஷன்லாம் வந்துச்சுன்னா, ரஜத் பட்டிதார், டிம் டேவிடுக்கெல்லாம் பட்டுச்சுன்னா, ரொமாரியோ ஷெப்பர்டுமே சரி, இந்த மாதிரி இதுல ரொமாரியோ ஷெப்பர்டுமே பட்டுச்சுன்னா எங்கெங்கேயோ தூக்கி அடிச்சிருவாரு. ஸோ வந்து அவங்க டாஸை வின் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பா சேசிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ். டாஸ் லூஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் அவங்களுக்கு இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கணும்னா அவங்க சேசிங் எடுத்தாங்கன்னா, அவங்க சேசிங்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ 3 crucial மேட்சஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் இந்த லைன். எல்ஐஜியும் சொல்ல முடியாது, திடீர்னு ஆர்சிபி அடிச்சாங்க, அது மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சிரும். ஸோ ஐ ஹோப் தே கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஏன்னா இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஐ ஹோப் them டு கம் பேக் ஸ்ட்ராங்கர் இன் நெக்ஸ்ட் மேட்ச். நேற்று கிரிக்கார்த்தி ப்ரோவும் பிரவீன் ப்ரோ 2 பேருமே வந்து பஞ்சாப் கிங்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ தே லூஸ் த ப்ரெடிக்ஷன். நானும் வேலும் வந்து டெல்லி சொல்லியிருந்தோம். டெல்லி டுக் தேர் ரிவெஞ்ச் அண்ட் டெல்லி வான் கம்ஃபர்டபுளி. ஸோ எங்களுக்கு ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பாயிண்ட் இல்லை. வியூவர்ஸ் நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நாளையோட மேட்சுக்கு வந்து போயிடுவோம். நாளைக்கு ஒரு நல்ல மேட்ச் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச் அகமதாபாத்ல நடக்குது. அதுல ஜெயிக்கிறவங்க வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிள் போவாங்க. அதனால இது வந்து ஒரு பயங்கரமான குரூஷியலான கண்டெஸ்டா இருக்க போது. நாளையோட வந்து ப்ரோக்கைல இருந்து ரிமோட்டை வாங்கி நம்ம எஸ்ஆர்ஹெச் ஆர் ஜிடிட்ட கொடுத்துடலாம். ஸோ நாளைக்கு நான் யாருக்கு போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் அகமதாபாத்தில் நடக்குது. ஆல்சோ ஜிடி கன்சிஸ்டண்டா வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோட வராங்க. அகமதாபாத்ல வந்து அவங்க ஒரு ஃபோர்ட்ரஸை கட்டி வச்சிருக்க காரணத்தால் நான் ஜிடிக்கு போறேன். நாளைக்கு வந்து ரிமோட் வந்து கம்பல்சரியா புடுங்கப்படும். மழை பெஞ்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்தாலும் ரிமோட் வந்து கம்பல்சரியா புடுங்கப்படும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு வந்து எங்களை கீழே தள்ளிடுவாங்க. ஸோ இந்த 2 டீம்ல எனக்கு பெட்டர் டீமா இன்னும் அகமதாபாத் தோணுதுன்னா வந்து ஜிடி தான் தோணுது. ஏன்னா அவங்க ஒரு பவுலிங் வந்து அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க ஜிடி கிரவுண்டுக்கு வந்து தகுந்த மாதிரி. நீ ஃபர்ஸ்ட் 6 ஓவர் என்கிட்ட தாண்டு, அதுக்கப்புறம் நீ வந்து பேசுங்கிற மாதிரி தான் பவுலிங் லைனப் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 6 ஓவர் வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பிளைண்ட் ஸ்லாகிங் போனாங்கன்னா அகமதாபாத்ல கண்டிப்பா மாட்டிக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து ஜிடி போறேன். ஸோ நான் வேல்ட்டையும் பிரவீன்ட்டையும் கேட்டு நாளைக்கு அப்டேட் பண்றேன். ஸோ யா வியூவர்ஸ் நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. See you in tomorrow's match review. Until then, bye from Rahman de Villiers and Crick Karthi.